லெட்ஸ் அன்பாக்ஸ் த பிராண்ட் நியூ 17 ப்ரோ மேக்ஸ். இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுனால தான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு தோன்ற கண்டென்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேமரா எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்காக வீடியோ போகிற ஜெய்தமிழோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லப்போனால் இந்த ஃபோன் நிஜமாலே எந்த கிடையாதுங்க, எங்கள் சிஸ்டருக்கு தான் வாங்கினது. போன ரீல்ஸில் சும்மா ஃப்ரண்ட்டில் போகிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஏன் அன்பாக்ஸ் வீடியோ போடலன்னு கேட்டீங்க. அதனால உங்களுக்காக ஃபோனை எப்பவுமே இப்படி அன்பாக்ஸ் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக மெதுவாக இப்படி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நிஜமாலே வேற லெவலில் இருந்துச்சுங்க. பளிச்சுன்னு இருந்துச்சு. இந்த ஃபோனை பார்க்கும்போது ஏதோ 2028 இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா மாடலே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் கூட வித்தியாசமாக இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் எங்கள் சிஸ்டருக்கு ஒயிட் தாங்க பிடிக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா ஃபீலே வேற லெவலில் இருந்துச்சு. டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்த்தா இப்படி இருந்துச்சுங்க. பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கேபிள், அடாப்டர் எங்கன்னு கேட்டால் நம்ம தான் வாங்கணும். வெறும் 2000 ரூபாய். அதுக்கப்புறம் அது கூட சம் புக்லெட்ஸ், முக்கியமாக இந்த சிம் எஜெக்டர் டூல். வாங்க இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் கேஸ் போட்டுப்போம், ஏன்னா ஃபோன் முக்கியம் இல்லை. நான் எப்பயுமே அப்படி தான் தொடச்சி வச்சுப்பேன். 6.9 இன்ச்சுக்கான ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருந்துச்சு. சன்லைட் இல்லாமல் நிஜமாலே பிரைட்டாக இருந்துச்சுங்க. பின்னாடி அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன்னாலே மெயின் திங் கேமரான்றதுனால நானும் ஐஃபோனை தூக்கிட்டு மாடிக்கு போயிட்டுங்க. வெயிலில் வச்சு பார்த்தா நிஜமாலே கலர் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் செட்டிங்ஸ் வச்சுட்டு இருந்தேன் கேமராக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நாள் இல்லை. ஜஸ்ட் கேமரா ஓப்பன் பண்ணி 4K 60 fps வச்சு எடுத்திங்கன்னா சினிமேட்டிக் அளவுக்கு இருக்குங்க. சினிமேட்டிக் மோடும் இருக்குது. நிஜமாலும் கேமரா ரொம்ப நன்றாகவே இருந்தது. அதனால நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா காசு சேர்த்து வச்சு உங்களோட காசில் வாங்குங்க. ஏன்னா அப்போ தாங்க அதை ஃபீல் பண்ண முடியும். எதை ஃபீல் பண்ண முடியும்னா வெறும் ஃபோனுக்காக 1,50,000 ரூபா கொடுக்கறது தாங்க சொல்கிறேன். அதனால இவ்வளோ காசு செலவு பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவையானது ஒரு பேசிக் எடிட்டிங்கான ஃபோன் வேணும்னா நீங்கள் ஐஃபோன் 15 கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க. ஏன் இப்போ நான் அதை அவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னா, எப்பவுமே ரீல்ஸ் போகிறதுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரியல் வாழ்க்கையில் ஜெயிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவசரப்பட்டு இஎம்ஐயில் வாங்கணுன்ற முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே மன நிம்மதியாக இருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய செல்வம். அதாகப்பட்டது மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உங்கள் சுற்றி இருக்க இடத்த நல்லா வச்சுட்டு கூட இருக்கவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க. ஆகையால் மற்றவங்க கிட்ட இருக்க பொருளை பார்த்துட்டு நம்ம கிட்ட இருக்குன்னு வருத்தப்படாமல் நம்ம கிட்ட இருக்க பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பொருள் உங்களை பத்திரமா வச்சுக்கும். அதனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டான டிசிஷனை சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் பணம் கஷ்டம்னா என்னன்றது நம்மளோட அப்பா அம்மாங்க தானே தெரியும். அதனால அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல டெய்லி விளாக்ஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம ஜெய்தமிழ் விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.